சார் வணக்கம் சார். சார் சோசியலிஸ்ட் அண்ட் செக்யுலர் இந்த வார்த்தைகள் வந்து நீக்க சொல்லி கோரின மனு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க? இது டாக்டர் பல்ராம் அவர் தான் முன்னாடி போனார். அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி, அப்புறம் அஸ்வினி குமார் உபாத்யாயா அவங்க போட்ட மனுக்கள் வந்து தள்ளுபடி மொத்தமா சேர்த்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இது கொஞ்சம் விவரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். அதாவது முக்கியமாக இந்த தீர்ப்பு வந்திருப்பது நிறைய சேனல்ல பாத்தீங்கன்னா மோடிக்கு எதிராக வந்த தீர்ப்புங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பேசப்பட்டது. இந்த தீர்ப்பினுடைய பாதிப்பு என்பது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்துத்துவ சக்திகள், இந்திய சுதந்திரத்தை அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்திய சுதந்திர தேசிய கொடியை ஏற்றாதவர்கள், சிறுபான்மையினர் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அன்றைக்கே குரல் கொடுத்தவர்கள், நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட RSS இயக்கத்தினுடைய அரசியல் இயக்கம் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் சாசனம். அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவர்களுக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த தீர்ப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த தீர்ப்பு என்பது நம்மை போன்றவர்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பிரியாம்பிள்ல சோசியலிசம் அண்ட் செக்யூரலிசம்ங்கிற வார்த்தைய 1976 மிசா காலத்துல இந்திரா காந்தி கொண்டு வந்துதான் திணிச்சாங்க. அதனால அதை நம்ம வந்து வெளியில எடுக்கணுங்கிறது இவங்களுடைய குறிக்கோள். ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பது என்றைக்குமே நீங்க ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு பண்ணீங்கன்னா கன்க்ளூஷன் ஒண்ணு வரும். கடைசியா ஒட்டுமொத்தமா இங்க எழுதியிருக்கிற அந்த ரிப்போர்ட்டோட ஒரு குறிப்பு என்னங்கிறத கேட்கும். அது கன்க்ளூஷன் ரிப்போர்ட்னு கொடுப்போம். ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு போடுவோம். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசப்பட்டதோ அதெல்லாம் வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து, அந்த புல்லட் பாயிண்ட்ஸை பார்த்தாலே அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டவங்களுக்கு புரியுற மாதிரி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தொகுப்பு ஒண்ணு தயார் பண்ணுகிற பொழுது, ஒரு தொல்லியல் ஆதாரங்களோடு ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிடுகிற பொழுது, அந்த ஆய்வு அறிக்கை ஒட்டுமொத்த அந்த ஆய்வு அறிக்கையினுடைய சாராம்சம் என்னங்கிறத அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 4 வரிகள்ல விளக்கி கொடுப்பாங்க. இது உலகெங்கும் நடக்கிற ஒரு இயல்பான நடவடிக்கை. அரசியல் சாசனம் எதை பேசுகிறதோ அதுதான் பிரியாம்பிள்ல இருக்க முடியும். அரசியல் சாசனம் சோசியலிசம் பேசுது, செக்குலரிசம் பேசுது, சொல்ல மாதிரி மதச்சார்பற்ற தன்மை என்று பல இடங்களிலே பல பத்திகளிலே அரசியல் சாசனம் பேசுகிற பொழுது அதிலிருந்து எடுத்து இந்த 2 வார்த்தைகளை பிரியாம்பிள்ல போட்டதை எடுத்துட்டா மதச்சார்பற்ற தன்மை நின்று போயிடுமா? சோசியலிசம் பேசாம இந்திய நாடு மாறிடுமா? செக்குலரிசம் பேசாம ஆயிடுமா? முட்டாள்தனமான சிந்தனை. இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு நுழையிறதுக்கு ஒரு ஊசி முனை ஒரு ஓட்டை கிடைக்குமான்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா இது அந்த காலத்திலிருந்தே அவர்கள் இந்த நாட்டை இந்து தேசமாக மாற்ற வேண்டும், இது வந்து இஸ்லாமியர்களுக்கான, கிறிஸ்தவர்களுக்கான, பிற மதத்தினருக்கான தேசம் என்றும் இல்லாமல் இதை இந்து தேசமாக கொண்டு வர வேண்டும் தான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடியினுடைய ஆட்சியை நீங்க நிறைய இடங்களை நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிற சாமானிய மக்களுக்கு வந்து அது புரியாது. நம்மை போன்று அரசியலிலே வந்து நித்தம் நீந்தி கொண்டிருப்பவர்கள் இந்துத்துவ சக்திகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை அர்ப்பணித்திருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் இதை நித்தம் கவனித்து கொண்டிருப்பதால் நம் போன்றோருக்கு அதனுடைய செய்திகள் வந்து சேர்கிறது. பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டுதான் சேர்க்க வேண்டி இருக்கிறதே தவிர இது தெரியாதது அவர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆயிடும். இப்ப தமிழிசை பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, அரசியல் சாசனம் ஓகம்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை அவர்கள் அரசியல் ரீதியாக மட்டுமாக பார்க்கிறார்களே தவிர நாம் பார்ப்பது என்பது அரசியல் நிலையில் இருந்து மட்டுமில்லை, சமூக சிந்தனையோடு சேர்ந்தும் தான் நம்ம அதை பார்க்கிறோம். சம அளவில், சம திட்டங்களில், சம அளவில் இல்லாத மக்கள்கள் பெரும் பகுதி நிறைந்திருக்கிற நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இன்றும் அறியப்படுகிற பெரும்பகுதி மக்கள் வாழ்க்கையில் மேம்படாத இந்த நாட்டில் கல்வியில், வேலை வாய்ப்பில், இடஒதுக்கீட்டில்,
ஒன்றிய அரசு பாராமுகமாக நல்லா பார்த்திருப்பீங்க சமீபத்துல 95% மேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் உயர் சாதி வகுப்பினர் தான். அதுல மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி, தாழ்த்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள், SC ST மலைவாழ் மக்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு 5, 6, 7% உள்ளாக இருக்கிறது. இது ஏன் என்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லைங்களா? அது போன்றது ஒரு கேள்விகளை எல்லாம் கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பில்லாமல் செய்வதற்கான அவர்களுடைய முயற்சியை உச்ச நீதிமன்றம் தகர்த்தெறிந்திருக்கிறது. இது பிரியாம்பில் இருக்கிற அந்த 2 வார்த்தையை எடுப்பதனாலே நீங்கள் அரசியல் சாசனத்தை மாற்றிவிட முடியாது. அரசியல் சாசனத்தினுடைய உள்ளே கொடுத்திருப்பதனுடைய சாராம்சம் தான் இந்த சோசியலிசம் அண்ட் செக்குலரிசம் என்கிற வார்த்தை. அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்ணி இருப்பது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரியது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீதிமன்றம் தைரியமாக, இப்ப என்ன பழைய நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பார்த்திருப்பீங்க. நான் இப்ப தீர்ப்புல கையெழுத்து போடாத தீர்ப்புலாம் நீங்க நல்லா கவனத்துல இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ராத்திரி நான் உட்காந்து சாமியை கும்பிட்டேன், எனக்கு ஏதாவது வழிகாட்டுறான்னு சொன்னேன், அந்த சாமி எனக்கு கனவுல சொன்னாரு, மறுநாள் தீர்ப்பு எழுதுனேன்னு சொன்னேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாம் நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க. அரசு என்ன நினைக்கிறதோ அதை தீர்ப்பாக கொடுக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு நிறைய நீதிமன்றங்கள் வந்துவிட்டது என்கிற நீதித்துறையினுடைய ஜனநாயகமே குழி தோண்டி புதைக்கப்படுகிற இந்த நேரத்தில் இது போன்றதொரு தீர்ப்புகள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு இந்த தீர்ப்பு பயன்பட்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி கூட அரசியல் சட்ட புத்தகத்தை கையில வைத்துதான் அவங்க பேசுறாரு. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்துல செல்லணும், இது நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அவர் ஒரு கோஷத்தை முன்னெடுத்து இருக்காரு. இந்த நேரத்துல இது ஒரு தீர்ப்பு காங்கிரஸ்க்கு எப்படி ஒரு அட்வான்டேஜா இருக்கும், பிஜேபிக்கு எப்படி இருக்கு, அது எப்படி இதை அரசியல்ல எதனா மாற்றுறதுக்கு முயற்சிப்பாங்க? இல்ல, அட்வான்டேஜ்னு நம்ம அதை பேச வேண்டாம். நாம் எதை பேச வேண்டுமோ அதை ராகுல் காந்தி பேசுகிறார். எது அரசியல் சாசனம் தான் இந்த நாட்டை வழிநடத்த முடியும் என்கிற நிலையில், அதுதான் நேர்கொண்ட பார்வையில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகிற, ஒருங்கிணைத்து செல்லுகிற சட்டங்களை உருவாக்கி இருக்கிற அந்த அரசியல் சாசனத்தின் வழியில் நின்றால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பெருமை உலகெங்கும் சென்று நிற்கும். இந்த நாட்டினுடைய பெருமை என்பது தக்க வைக்கப்படும் என்கிற நிலையில் தான் அதை எடுத்து வைக்கிறார்களே தவிர, அதில் ஒரு அரசியல் நிலைப்பாடு என்கிற பார்வைக்குள் பொதுவாக நான் செல்வதில்லை. ராகுல் காந்தியை நான் பாராட்டுவதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் கொடுக்கிற அழுத்தம் தான் அந்த அரசியல் சாசனத்தை மீறுகிற சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒரு இடியை இறக்குவது, அவர்களை யோசிக்க வைப்பது. அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் அவருடைய நோக்கமான அந்த அரசியல் சாசனத்தை மீற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சாட்டையடி சவுக்கடி கொடுக்கக்கூடிய இடத்தில் எதிர்கட்சிகள் இருக்க வேண்டும். பாராளுமன்றத்திலே LOP-யாக இருக்கிற ஆப்போசிஷன் லீடராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் துவங்கி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அது குறித்து விரிவாக பேசுகிற செய்திகள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ஒரு யோசனை கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீ என்ன வேணா பேசிக்கோ, தேர்தலில் நான் பெரும்பான்மை எங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் இருப்பவர்களே ஓட்டு போட்டால் போதும், ஒரு மசோதா நிறைவேறுமானால் அது எந்த அரசியல் சாசனத்தையும் நாங்கள் மீறி நிற்போம் என்கிற சிந்தனை அவர்களுக்கு உண்டு. நீங்க அதை கடந்த காலங்களில் பார்த்திருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு மசோதாவை தாக்கல் பண்ணது, இதுவரைக்கும் தாக்கல் பண்ணியிருக்கிற மசோதால எந்த மசோதாவும் விரிவாக விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக வரலாறு இல்லை. அதை உச்ச நீதிமன்றமே அவர்கள் தலையிலே குட்டு வைத்திருக்கிறது. நீங்க மசோதாவை நிறைவேற்றீங்க, அந்த மசோதா பூரா உச்ச நீதிமன்றத்துல வழக்கா வரிசை கட்டி நிக்குது. ஏன் இந்த வழக்கெல்லாம் எங்களுக்கு வரணும்? ஏன் எங்க நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க? முறையாக நீங்க எதிர்கட்சிகளோடு உட்கார்ந்து மசோதா குறித்து விரிவாக விவாதம் செய்யுங்கள். 2 நிலைகளிலும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து விவாதம் செய்து எதிர்கட்சியினர் கொடுக்கிற ஆலோசனைகள், அந்த விவாதத்திலே கொடுக்கிற செய்திகள் சரி என்று இருந்தால் அதைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த மசோதாவை மாற்றி அமைத்து ஒரு மசோதாவை ஏன் கொண்டு வரக்கூடாது? அதைத்தானே நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களின் தலைமையிலான கட்சிக்கு ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் கூடிய வழங்கிய நிலையில் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இதில் அரசியல் லாபத்திற்காக என்று என்கிற நிலையில் இருந்து பார்க்காமல் இது ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தை, இந்தியாவினுடைய ஒற்றுமையை, அனைவருக்குமான இந்தியா என்கிற
அந்த சிந்தனை, அந்த சட்டத்தின் மீதான நம்முடைய பற்றுதல் என்பது நிலைத்திருக்க வேண்டும், நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அரசியல் சாசன புத்தகத்தை காட்டிக்கொண்டே பேசிக் கொண்டிருப்பது என்பது அது ஒரு அடையாளம் இல்லை. அது நம்முடைய நீங்க அவங்க பாஷையில சொன்னீங்கன்னா, அவாள் பாஷையில சொன்னீங்கன்னா அதுதான் ஆன்மா, அதுதான் ஆத்துமா அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல, பெரும்பாலும் அந்த அதை நோக்கி பயணப்படக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மனசுக்குள்ள உள்ளே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் எப்படிலாம் வருதுன்னு நம்ம நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கிற பொழுது இதுலையும் அடிமடியில் கை வைத்து விடுவார்களோ, மீண்டும் இதை விவாதத்திற்கு கொண்டு வந்துவார்களோ என்கிற பயமெல்லாம் இருந்தது. ஆனால் அரசியல் சாசனம் முழுமையாக அதைத்தான் பேசுகிறது. அதைத்தான் ஒரு சுருக்கி முன்னுரையாக இந்த பிரியாப்பில்ல கொடுத்திருக்காங்க. அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அரசியல் சாசனமே அதைத்தானே பேசுகிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருப்பது என்பது பெரும்பாலும் அதை சார்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் பாராட்டத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. யாரும் அறிக்கை எதுவுமே விடலையே அதை பத்தி. எப்பவுமே உச்சநீதிமன்றம் வேற ஏதோ ஒரு இதுன்னா உச்சநீதிமன்றம் கூட அதோடைய தீர்ப்புகளை கூட விமர்சித்தவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க, பார்க்கலாம். இப்ப இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத இது ஏன் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்க ஏன் பேசல, ஒரு அறிக்கையா வெளிவிடல அப்படின்றத நாங்க கேட்கிறோம். இல்ல அது நீங்க செய்யணுங்கிறது இல்ல. நீங்க அது சில பேர் அதை அறிக்கையாக எதிர்பார்க்கலாம், சில பேர் பேசுகிற பொழுது அந்த கருத்துக்களை பதிவு பண்றது இருக்கும். ஏற்கனவே ஒரு பாசிட்டிவான சிக்னல் நமக்கு வந்திருக்கும் போது அதை பாராட்டி ஒரு அறிக்கை கொடுத்தால்தான் அது பாராட்டு என்பது இல்லை. நீங்க கேக்குறீங்க, என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். முதலமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு. எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தலைவர்கள் பேட்டிகளின் மூலமாக பேசுகிற பொழுது அந்த கருத்திற்கு வலு சேர்க்கிற கரைகளை செய்கிறார்களே தவிர எல்லாவற்றிற்குமாக அறிக்கை மூலமாக வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது எல்லாருமே எல்லா பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.